ஓகேம்மா, இந்த சம் பாருங்கள். இது நீங்கள் போட்டுட்டீங்க, நீங்களாகவே போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ராக்ஷனில் ஓரளவுக்கு கிங் ஆயிடலாம். ஏன்னா எல்லா வீடியோவுமே நான் ஃப்ராக்ஷன் சம்மந்தமான எல்லாமே நான் போட்டாச்சு. சரிங்களா? சரி, இப்போ பாருங்கள். தாதாஜி டுக் 7 பீசஸ் ஆஃப் 1/2, அதாவது ஹாஃப் பராத்தாஸ். தாதாஜி வந்து ஒரு 7 பீசஸ் ஆஃப் ஹாஃப் பராத்தாஸ் எடுத்திருக்காராம். தாதாஜி தாத்தா. சரிங்களா? ஹவு மெனி பராத்தாஸ் டிட் ஹீ ஈட்? அவர் எவ்வளவு பராத்தாஸ் சாப்பிட்ருக்காரு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது ஒரு பராத்தா இருக்குது, அந்த பராத்தாவில் ஹாஃபாக பிரிக்கிறோம். அப்படி ஹாஃப் பீசஸ் எத்தனை எடுத்திருக்காராம்? 7 பீசஸ் தாதாஜி எடுத்திருக்காராம். அப்போ இது ஒரு 1 பீஸ், இதில் ஒரு 2வது பீஸ், அடுத்து ஒரு ஹாஃப் போடுறோம். இது 3வது பீஸ், இது 4வது பீஸ், அடுத்து ஹாஃபாக பிரிக்கிறோம். இது 5வது பீஸ், இது 6வது பீஸ், அடுத்து ஹாஃபாக பிரிக்கிறோம். இதில் ஒரு பீஸ் மட்டும் 7வது பீஸ். ஏன்னா எல்லாமே 1/2 சொல்லுவோம், அப்படி தானே? எல்லாமே 1/2 2வாக பிரிச்சிருக்கோம், அதனால் 2ல் 1. சரிங்களா? அப்போது தாதாஜி வந்து இந்த மாதிரி 7 பீசஸ் எடுத்திருக்காராம். டோட்டலாக அவர் எத்தனை பீசஸ் சாப்பிட்ருக்காரு அப்படின்றத இப்போ பிக்சர் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு 1, இது ஒரு 1. அப்போ 1 2 3 3.5 தான் அவர் சாப்பிட்ருக்காருன்றத கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் நம்ம ப்ராப்பராக சம்மா பண்ணும்போது எந்த மாதிரி பண்ணலாம்? 1/2 ப்ளஸ் 1/2 ப்ளஸ் இந்த 1/2 ப்ளஸ் 1/2, அடுத்து இந்த 1/2 ப்ளஸ் 1/2, அடுத்து இந்த லாஸ்ட் 1/2. சரிங்களா? இப்போ நமக்கு டினாமினேட்டர் சேமாக இருக்குது, அதனால் 2 அப்படியே போட்டுறோம். நியூமரேட்டர் ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 1 2 3 4 5 6 7 வருது. 7/2. இந்த 7/2லேருந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? 7 நம்ம உள்ளே போடுறோம், வெளியே டிவிஷன் பண்ணுறோம். 3 2s are 6 1. என்ன சொல்லி கொடுத்தேன்? இதை எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுத்தேன்? ஃபஸ்ட்டு கோஷன்ட் எழுதணும் 3, ரெண்டாவது ரிமைண்டர் எழுதணும் 1, அடுத்து இருக்கக்கூடிய இந்த டிவைடர் எழுதணும், இது 2. அப்போது தாதாஜி எவ்வளோ சாப்பிட்ருக்காரு? 3.5 பராத்தாஸ் சாப்பிட்ருக்காரு. புரியுதாம்மா? ஈஸியாக இருக்குதா? ஓகேம்மா.